ஆமா. உங்க ஜாபை டிஸ்டர்ப் பண்ணாம மேல படிக்கணும்னா ஒரே வழி கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் தான். அதான் உங்களை இதை யூனிவர்சிட்டி கிடைச்சது. நீங்க பிளஸ் 2ல என்ன குரூப்? ஆர்ட்ஸ். குட். நானும் அதே குரூப் தான். நான் இப்ப பிகாம் முடிச்சுட்டு எம்காம் அப்ளை பண்ண போறேன். நீங்க பிகாம்ல சேர போறீங்க. ஓகேவா? என்ன யோசனை? நீங்க பாட்டுக்கு அப்ளிகேஷன் வாங்கி கொடுத்துட்டு படின்னு சொல்லிட்டீங்க. என்னால முடியுமான்னு தெரியல. வாதியார் பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்தாவே என் மண்டையில ஏறாது. இந்த அழகுல குருமுகத்தை பார்க்காமலே பாடம் படிக்கிறதுனா விளங்குன மாதிரி தான். ஏதாவது டவுட் இருந்தா நான் ஹெல்ப் பண்றேன். ஓகேவா? அது எப்படிங்க என்ன கோத்து விடணும்னு உங்களுக்கு தோணுச்சு? நீங்க தானே அன்னைக்கு சொன்னீங்க மேல படிக்கணும் ஆசைப்பட்ட ஆனா முடியலன்னு. நீங்க அன்னைக்கு அப்படி சொன்னது என் மனசுக்கு என்னமோ மாறி இருந்துச்சு. அதான் ஹெல்ப் பண்ணேன். என்னமோ ஒரு அக்கறை தான். பிடிக்கலன்னு விட்டுருங்க. பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். சரி மாப்பிள, அப்ப நான் கிளம்பட்டுமா? கொஞ்சம் இருங்க மாமா. என் மேல உங்களுக்கு என்ன கோபம்? ஏன் சரியாவே பேச மாட்டேங்கிறீங்க? எனக்கு யாரு மேலையும் எந்த கோபமும் இல்ல. என்ன மாமா, கல்யாண விஷயம் தானே? விடு மாப்பிள, ஏன் தேவையெல்லாம் பேசிட்டு. சீக்கிரமா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன். போதுமா? என்ன மாப்பிள சொல்ற? இப்போதைக்கு அவ்வளவுதான் சொல்வேன். சர்ப்ரைஸ். என்ன பேசணும்னு வர சொல்லிட்டு அமைதியா இருக்கீங்க? நீங்க கொடுத்தா என் கூட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. முதல்ல போன் பண்ணீங்க, அதனால நீங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இப்படி ஆரம்பிக்கிறது எனக்கு தெரியல, அதனால நீங்களே விசிட் ஆரம்பிங்க. எனக்கும் அதே ப்ராப்ளம். சரி, நானே ஆரம்பிச்சிடுறேன். என்னோட நம்பருக்கு போன் பண்ணுங்க. எதுக்கு பண்ணுங்க சொல்றேன். குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும்? பாட்டு எப்படி இருக்கு? ஒரு நிமிஷம், என்னோட நம்பர் கூப்பிடுங்க. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? அப்படியா?
வாழ்வேனா வாழ்வேனா நீன்றி வாழ்வேனா தருவாயா தருவாயா என் உயிரை தருவாயா வாழ்வேனா வாழ்வேனா நீன்றி வாழ்வேனா தருவாயா தருவாயா என் உயிரை தருவாயா உடல் மட்டும் இங்கிருக்கு உயிரென்றும் உன்னோடு உறவொன்று சொல்லத்தான் வருவாயா என்னோடு வாழ்வேனா வாழ்வேனா நீன்றி வாழ்வேனா தருவாயா தருவாயா என் உயிரை தருவாயா வண்ணங்களானால் வானவில் நானாவே நீ எந்தன் வார்த்தைகளானால் நான் கவியாவே நீ சிரித்தால் போதுமடி என் இதயம் துடி துடிக்கும் நீ அணைத்தால் போதுமடி என் ஆயுள் நீடிக்கும் தென்றலிலே கவிழ்ந்து வரும் தேவதையும் நீ என்பானில் முழு நிலவாய் வந்தவளும் நீ கடவுளை பார்த்தாலும் அதிசயமில்லை உன்னை பார்த்தாலே அதிசயமே வாழ்வேனா வாழ்வேனா நீன்றி வாழ்வேனா தருவாயா தருவாயா என் உயிரை தருவாயா வாழ்வேனா வாழ்வேனா நீன்றி வாழ்வேனா தருவாயா தருவாயா என் உயிரை தருவாயா என்னால எதுவுமே நம்ப முடியல சினிமா பார்த்த மாதிரி இருக்கு ஏன் நான் விட வச்சுதான் நடந்துட்டு இருக்குது நீ வேணா போய் பார்த்துட்டு வா அம்மா நம்புவியா நம்ம லவ் ரெண்டு பேரும் வீட்டு சீக்கிரம் ஒத்துக்கிட்டாங்களே அது பெரிய விஷயம் தானே நீயும் உங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு நானும் எங்க வீட்டுக்கு ஒரே பையன் நம்ம சந்தோஷத்துக்கு அவன் கொடுத்து நிற்பாங்களா மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள பண்ணிட்டு இருக்க கீழே அம்மா தேடிட்டு இருக்காங்க பவித்ரா இவர்தான் எங்க மாமா நல்லா மெதுவா அறிமுகப்படுத்திக்கலாம் முதல்ல நீ கீழே கிளம்பு இது பவித்ரா வந்துடுறேன் ஆமா சரி பாத்தியா பவித்ரா உன்னை எனக்கே அறிமுகப்படுத்தி வைக்கிறான் நீங்க ஜாலியா சிரிக்கிறீங்க ஆனா எனக்குதான் திக்கு திக்குன்னு இருக்கு ஏன் என்ன இருந்தாலும் அவர் இப்படி ஏமாற்றி என்ன பவித்ரா நீயே உளறி எல்லாத்தையும் மாட்டி விட்டு போல இருக்க 6 மாசத்துக்கு முன்னாடியே நானும் அக்காவும் உன்னை பொண்ணு பார்க்க வந்தோம் எங்க 2 பேருக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு அரவிந்தோட போட்டோவே உனக்கு காமிச்சோம் நீயும் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் ஆனா இந்த லூசு பையன் என்னன்னா கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிட்டா அது லவ் மேரேஜா தான் இருக்கும்னு ஆரம்பிச்சான் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம் நீயும் அவனும் தச்சையெல்லாம் சந்திக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணணும் அப்ப உண்டான சம்பவங்கள்ல நீங்க 2 பேரும் நெருங்கி பழகினாங்க இப்ப அது கல்யாணம் வரைக்கும் வந்து நின்று இருக்கு எல்லாரும் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுவாங்க நீங்க தான் உள்டாவா அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜா மாத்திருக்கீங்க நான் என்னமா பண்ணுனேன் பஞ்சு நெருப்பு தனித்தனியா நான் பக்கத்துல வச்சு பத்திக்க வச்சேன் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்க வேணும் அடம் பிடிச்சான் அதான் எங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச உன்னை அவனோட காதலியாக்கி அப்புறமா அவனுடைய மனைவியாக்கி அவனுடைய ஆசையை நிறைவேறிச்சு எங்களுடைய ஆசையை நிறைவேறிச்சு என்ன மாமா பவித்ரா என்ன சொல்ற எப்படியா செலக்ஷன் நான் ஆசைப்பட்ட மாதிரியே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல ஆமா மாப்பிள்ள நீ ஜெயிக்கிட்ட பவித்ரா உனக்கு சுத்தமான ஜோடி இதுக்குதான் மாமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோணுங்கிறது நீ சொன்னா அது சரியா தான் இருக்கும்